நான் அப்போ கோயம்புத்தூர் தினத்தந்தியில் உதவி ஆசிரியராக இருந்தேன். அப்போ தான் சிவகுமார் சாருக்கு சூலூரில் கல்யாணம் அடைஞ்சி. அப்போ எங்கள் ஆசிரியர் கூப்பிட்டு, ஏன்னா நான் போலீஸ் அதிகாரியாக இருந்து விஆர்எஸ் கொடுக்கலப்போ நானே ரிசைன் பண்ணிட்டு நான் தினத்தந்தி வந்தவன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் போங்க, ஏன்னா நீங்கள் பார்க்குற போலீஸ்காரர் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு சரியாக செய்தி எடுக்க முடியும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த கடமையை செய்தேன். அதுக்கப்புறம் சிவகுமார் சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவரால் ஒரு தடவை இதே டாக்டர் புரட்சியில் எம்ஜிஆர்ட்ட கன்னத்தில் பலாருன்னு ஒரு அறை வாங்கினேன். என்ன காரணம்னா, அப்போ அவர் வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு, அதை பற்றி ஒரு செய்தி போட்டேன், அவ்வளோதான். திடீர்னு கூப்பிட்டாரு சத்யா ஸ்டுடியோவுக்கு. வழக்கம் போல் போனேன். அவர் முன்னால் போனார், நான் பின்னால் போனேன். கதவை சேர்த்து பலாருன்னு ஒரு அறை விட்டார். யாரை கேட்டு இந்த நியூஸை போட்டேன், நாளைக்கே போய் மறுப்பு போடு பண்ணார். அந்த சம்பவத்தை நான் கடைசி வரைக்கும் மறக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் சில விஷயங்களில் நான் அவருடைய தொண்டன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காலையில் நான் அவர் 25 வருஷம் முன்னாலே மெரினா பீச்சில் நம்பியார் சாமி விரும்பம் வாக்கியம் போகிறத நான் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து காலையில் 5 மணி எழுந்துருவேன். அவர் சொன்ன மாதிரி பல பழக்க வழக்கங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எந்த நடிகரையும் அழைக்கலை என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு. நேராக போன உடனே அவங்க மனைவி கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லி 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசி தட்டார். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் வடிவேலு பல படங்கள் அவரை நடிச்சிருக்கேன். நிறைய பேசுகிற யாருன்னா சிவகுமார் சார் தான். மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவு விஷயங்களை பேசுவார். நடிகர்களில் மனம் திறந்து பத்திரிகையாளரும் சரி மற்றவரும் சரி பேசக்கூடிய ஒரே நடிகர் சிவகுமார். நான் மனம் திறன்னு சொல்கிறேன், எல்லா நடிகளை பற்றியும் கிசுகிசு எழுதியிருக்கேன், கிசுகிசு வந்திருக்கு. இது வரைக்கும் கிசுகிசுல இருந்து தப்பிய ஒரே நடிகர் சிவகுமார் சார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அவர் வருத்தமான விஷயம் சொல்றாரு. அது ஏன்னா அவர் மருமகன், யாருக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம், ஏன்னா மாமனார் இப்படி இருக்காரு அப்படின்னு. என்ன எங்க மருமகனுக்கு இப்படி ஒரு வருத்தம் வரலாமா? மாமனார் இப்படி ஒரு கௌரவமானு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வழிமொழியில செய்யணும். ஆனா இதே சமயத்தில் பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, அவருடைய 2 மகன்களுக்கும் ஒரு வார்த்தை. நான் என்னுடைய மகன் கல்யாணத்தை இன்விடேஷன் கொண்டு கொடுத்தேன். அவங்க 2 பேருமே அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள் சரியாக நடந்துக்கல. இந்த ஒரு விஷயத்தில் 2 மகன்களும் அப்பாவை பின்பற்றுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்னைக்கு நான் பதிவு பண்றேன், மீடியாவை பகைத்த எந்த கலைஞரும் அடுத்த கட்டத்துக்கு போனதே இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்க அப்பாவை இந்த விஷயத்தை பின்பற்றுங்க. அது டிவி ஆனாலும் சரி பத்திரிகைக்காரனாலும் சரி கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுங்க. இது எனக்கு ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதை நான் பதிவு பண்ணணுங்கிறத வந்தேன். இன்னொரு சந்தோஷம், அவருடைய 100வது பட விழாவில் கலந்துக்கிட்ட பத்திரிகையாளருங்கிற மரியாதை எனக்கு உண்டு. அநேகமாக அவரும் கலந்துருப்பார் நினைக்கிறேன். அப்போ இவரும் கலந்துக்கிட்டாரு. முதல்வர் புரட்சி தலைவர் இதற்காகவே வந்தார். திடீர்னு ஃபோன் போட்டு, இந்த பாரு அது பெரிய செய்தியா போடு அப்படி என்று அவர் ஆசிரியராக இருந்த அண்ணா பத்திரிகையில் எனக்கு சொன்னார். புரட்சி தலைவர் மட்டுமல்ல, இன்றைய முதல்வர் புரட்சி அம்மா அவர்களும் அவர் மீது பேரன்பு கொண்டவர்கள். நான் அவங்க நமது எம்ஜிஆரில் இருக்கும் போதும் அந்த செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட வேண்டும் என்று கார்டன்ல இருந்து வந்தது. ஆக புரட்சி எம்ஜிஆரும் சரி, அதுமாதிரி டாக்டர் கலைஞரும் சரி, அம்மாவுடைய 3 முதல்வருடைய மரியாதையும் பெற்ற ஒரே நடிகர் இவர் தான். 3 பேர்கிட்டையும் பழகிறாரு. அதான் முக்கியமான விஷயம். அதாவது அவருடைய பல விழாக்களுக்கு கலைஞர் தலைமை வாங்கி இருக்கிறாரு. அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அரசியல் சார்பில்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவரை எனக்கு பிடிக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.